ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை இவ்வளோ நாள் வெறுத்து ஒதுக்குனாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டில் வந்து குளிச்சுக்கோ, என் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோ, என் வீட்டில் வந்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஹீரோயினை பயங்கரமா கவனிக்கிறாங்க. அவரோட அம்மாக்குமே வந்து ஹீரோயினை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவ மேல இருக்க கோவம் போக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவளுமே வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லா காஃபி கொட்டையும் வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க ஒரு மொத்தமா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அதுக்குள்ள பத்திரமா வச்சிடுறாங்க. இதுக்கு மழை வந்தா எதுவும் ஆகாது, நம்ம பத்திரமா பாத்துக்கலாம் இதெல்லாம். பட் ஆனா கண்டிப்பா அவன் ஏதாவது வந்து சதி பண்ணுவான் இது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு. அது நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க எந்த நேரமும் வந்து ஆள் இருந்துகிட்டே இருக்கணும், யாருன்னா 2 பேர் வந்து முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியா பிளான் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவனோட கையாளுங்க வந்து இங்க வேவ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஐயோ என்னடா இது, எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க, ஓனருக்கு தெரிஞ்சா செமையா கடுப்பாவாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பாஸோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மொத்தமா எல்லாத்தையுமே இன்னைக்கு நைட்டுக்குள்ள அழிச்சே ஆகணும், பாஸ் அதை தான் சொன்னாரு அப்படின்ன உடனே இவனுங்க 2 பேரும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லாரும் பயங்கர டயர்ல இருக்காங்க, நீங்க 2 பேரும் நைட்டு இங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் விட்டுட்டு போறான். அப்பவும் அவன் கேக்குறான், டே உங்களை நம்பலாம்ல அப்படின்னு. உடனே என்ன மச்சான் இப்படி கேக்குற நீ, நாங்க 2 பேரும் இங்க கன்னு மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றானுங்க. இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் நேரா வந்து ஹீரோயின் தங்கியிருக்கா இல்லையா அந்த டென்டாண்ட வந்து ஹீரோயினுக்கு அந்த காஃபி கோட்டையை அரைச்சி எடுத்துட்டு வந்து காஃபி போட்டு தரான். இது எனக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆமா உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், வேணானா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல வேணும் வேணும் அப்படின்னு கேட்கறா. நைட்டு அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஊர்ல இருக்க எல்லா வேலைக்காரங்களுக்கும் அந்த காஃபியை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டியாவது எல்லாத்தையும் மேல ஊத்திக்காம ஒழுங்கா குடி அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவ ஏற்கனவே பண்ணி தரும் போது வேணும்னே மேல ஊத்தி இருந்திருப்பா இல்லையா, அதை தான் சொல்றான் அவன். நீ உண்மையாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண, எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஹீரோவே சொல்றானா. ஹீரோயினுக்கு அது கேட்கும் போது, எப்பா உன் வாயில இருந்து தான் இது வருதா வார்த்தை அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துக்கு இந்த காவலுக்கு இருக்கவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, லூசு பசங்க காஃபியை எதுக்குடா குடிக்கணும், நம்ம முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆள் முழிச்சிட்டு இருக்கணும், அப்பதான் வந்து நம்மளால இங்க தெளிவா எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தனும் அதை கேட்டுட்டு இவனுங்க 2 பேரும் லைட்டா குடிக்கலான்னு ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பாட்டிலும் உருண்டுட்டு கிடக்குது, இவனுங்களும் உருண்டுகிட்டு கிடக்குறானுங்க. இதை எல்லாத்தையும் நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்க அடியாளுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, இதுதான்டா சரியான சமயம், உள்ள போயிட்டு திருட்டுத்தனமா மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றானுங்க. அவனுங்களும் என்ன பண்றானுங்களா, உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு பேக் சைட்ல கொட்டாயை கொளுத்தி விட்டுறானுங்க. இப்பதான் இவன் வந்துட்டு போதை தெளிஞ்சு எழுந்து பாக்குறான். ஐயோ எரியுது எரியுதுன்னு கத்துறான். எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, இத்தனை நாள் நம்ம உழைப்பு மொத்தமும் வீணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. தண்ணி ஊத்தத்துக்கு போறாங்களா, தண்ணி ஊத்துனா கண்டிப்பா காஃபி கொட்டை எல்லாமே வீணாயிடும், தண்ணி ஊத்த வேண்டாம், நம்மளே எப்படியாவது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவ்வளோ எரியுதே, அப்ப எப்படி நம்மளால உள்ள போய் மூட்டையெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிதானமா நம்ம யோசிப்போம், யோசிச்சாதான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேகமா அவன் கையில வச்சிட்டு இருக்க பக்கெட் தண்ணியை எடுத்து அவன் மேல ஊத்திக்கிட்டு அவ பாட்டு உள்ள போக ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு மூட்டையை வெளியில எடுத்துட்டு வந்துடுறா ஒரு வழியா. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ மட்டும் எதுக்கு தனியா செய்யணும், நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே போய் தண்ணியை ஊத்திக்கிட்டு உள்ள போய் ஒரு மூட்டைங்களா எடுத்துட்டு வராங்க. கடைசி மூட்டையை எடுக்கும் போது ஹீரோயின் வந்து உள்ள மாட்டிக்கிறா. அவ்வளவுதான், நம்மளோட லைஃப் முடிய போகுது. ஆனாலும் இவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண சந்தோஷத்துல நான் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ உள்ள வந்து நிக்கிறான். எனக்காக இது வரைக்கும் என் அப்பா கூட வந்ததில்ல, முறையா எனக்காகன்னு ஒருத்தன் வந்திருக்கான். இவனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்காகவும் லைஃப்ல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களோ என் அண்ணன் சொன்ன மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கடைசியா ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு நல்லபடியா வெளியில வந்து சேர்றாங்க. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி இவங்க 2 பேருக்கும் எங்கன்னா அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க.
ஹீரோ 2 பேரையும் பிடிச்சி செம்மையா திட்டுறான். ஏன்டா உங்க 2 பேர்கிட்டயும் பொறுப்பு கொடுத்தா இப்படியாடா பண்ணுவீங்க அப்படின்னும் போது, ஐயோ என்ன மன்னிச்சிடு, நான் தான் எல்லாத்தையும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இது தானா நடந்த விபத்து மாதிரி தெரியல, இது கண்டிப்பா அவனோட வேலையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்குமே அந்த குழப்பம் இருக்கதான் செய்யுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அவசரப்படாத, அவசரப்பட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அவங்க எதிராக பேசுறதுக்கு, அப்ப எப்படி நம்மளால எதையும் ஒண்ணுத்த அவங்கள ப்ளேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். இப்பதான் அந்த ஆளை காட்டுறாங்க. அவன் கேட்கிறான், டே எல்லாத்தையும் ஒழுங்கா முடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா முதலாளி நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம், இப்போதைக்கு ஒண்ணு கூட மிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருடா அவனுங்க கையில இருந்து 2,50,000 நான் வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெம்பா கிளம்புறாரு அங்கிருந்து. இன்னைக்குதான் அவங்க வியாபாரம் பேசுறதுக்காக வராங்க. அதனால ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், அவங்க வாயாலேயே அவங்க தான் பண்ணுது இந்த வேலையை அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவுமே சரி என்ன பிளான் சொல்லு அப்படின்னு கேக்குறான். அவனுங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது நடு ரோட்லயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானுங்க. அதாவது இவனுங்க நல்லாவே பார்த்தானுங்கல்ல, இவனுங்க 2 பேர் தான் அங்க கார்டுக்கு இருந்தானுங்கன்னு. இவனுங்க நைட்டு பூரா குடிச்சுன்னு இருந்தானுங்க. அவனுங்க குடிக்கிறத நிறுத்தவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் இவனுங்களை இழுத்து ஓரம் போடலான்னு வராங்க. அதுக்கப்புறம் நேரா ஹீரோவையும் ஹீரோயினையும் பாக்குறதுக்காக இவனுங்க கிளம்பி இங்க வந்துடுறானுங்க. எங்க என்னோட காஃபி கொட்டெல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாமே நைட்டு நெருப்புல எல்லாமே எரிஞ்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கே கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது சொல்லுங்க, போட்டினா போட்டி தானே, அதனால நீங்க என்னோட 2,00,000 கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு லைட்டரை எடுத்து காட்டுறா. இந்த லைட்டரை வச்சுதான் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுருக்காங்க, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க போலீஸ்க்கு சொல்ல போறோம், இந்த லைட்டர் யாருது அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்றது வெளியில வந்துரும், இந்த லைட்டர்ல கண்டிப்பா அவங்களோட கைரேகை இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவனுங்க 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்பதான் பேக்கெட்டை தேடி பாக்குறானுங்க. பேக்கெட்ல லைட்டரே இல்லை. அப்போ முதலாளி என்ன பண்றான் அப்படின்னா, உடனே சரி சரி வேண்டாம், போலீஸ்க்கெல்லாம் சொல்ல வேண்டாம், என்னவா இருந்தாலும் சரி நம்மளோட முடிச்சுப்போம் அப்படின்னும் போது, அப்பனா நீயே ஒத்துக்கிற, நீயும் ஆளுங்களும் சேர்ந்துதான் இதை பண்ணீங்கன்னு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுறா. ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லாரும் அப்பதான் அங்க வராங்க. ஒழுங்கா நீ தோத்து போயிட்ட, அதனால 3,00,000 காசை மரியாதையா இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அவன் பாட்டுன்னு வேக வேகமா சரின்னு சொல்லிட்டு கார்ல போய் ஏறிடுறான். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இவனுங்களை நடிக்க சொல்லியிருக்காங்க. இவனுங்க ஓரம் தூக்கி போட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அவனோட பேக்கெட்ல இருந்த லைட்டரே எடுத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் கிட்ட உண்மையாவே நீ பலே ஆளுதான் போ, சான்ஸே இல்ல, நேத்தும் அவ்வளோ தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி உள்ள போயிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து காப்பாத்தின, அதே மாதிரி இன்னைக்குமே நீ சூப்பரா பிளான் பண்ணி அவங்கள புடிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஹீரோ பாராட்டுறத பார்க்கும் போது. ஆனா நல்லா நின்னுகிட்டு இருந்த ஹீரோயின் என்ன ஆகுறான்னா சடனா மயக்கடிச்சு விழுந்துடுறா. ஹீரோக்கு ஐயோ என்ன ஆச்சுன்னு புரியாம பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அப்போ உடனே அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ரெஸ்டே இல்லாம நைட்டெல்லாம் ஒழுங்கா தூங்காமலாம் இருந்தா இல்லையா, அதனாலதான் ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அவளுக்கு ரெஸ்டே இல்லாதனால மயக்கடிச்சும் விழுந்திருக்கா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஜுரம் இறங்கிடுச்சுன்னா கண்டிப்பா அவள் நல்லபடியா முழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மறுபடியும் அந்த புரோக்கரையும் அவங்களோட வேலை ஆளுங்களையும் காட்டுறாங்க. அவனுங்க 2 பேரையும் போட்டு மிதின்னு அவனோட அசிஸ்டன்ட் மிதிச்சுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரே ஒரு வேலையை சொன்னேன், ஆனா எங்களுக்கு எவ்வளவு நஷ்டத்தை பண்ணிருக்கீங்கடா நீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா மயக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துக்கிறா. பார்த்தா ஹீரோவோட ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் இதுக்காக இங்க இருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு ஃபீவரா இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை, நீ இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு மாத்திரைக்கு பதில் கஷாயத்தை எடுத்துட்டு கொடுக்குறானா. ஒரே ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தீங்கன்னா போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன், எதுக்காக நீ இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்குறா. இதை பாரு, மாத்திரை நிறைய சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதே கிடையாது, இதை குடிச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் தூங்கினீன்னா சரியாயிடும் அப்படின்னும் போது, எனக்கு மூக்கெல்லாம் அடைக்குதே, அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறா. இதோ அதுக்கு தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஆவி பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி சூடு தண்ணி எடுத்துட்டு வரான். அதுல ஏதோ மூலிகையை போட்டு வச்சிருக்கான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. இதாண்ட தலையை நல்லா குனிஞ்சிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடு அப்படின்னு சொல்றான். நல்லா இருக்கு நல்லா
இருக்குன்னு திரும்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காளா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்றான் ஹீரோ அப்படின்னா, ரொம்ப ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு அவனுக்கே தெரியாம கையில வச்சிருக்க சுடுதண்ணிய அவன் மேலேயே விட்டுறான். இங்க வீட்டுக்கு வந்தா அப்பாவும் அம்மாவும் செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா பேஷண்ட்டை பார்த்துக்க போடா அப்படின்னு சொன்னா நீ ஏன் பேஷண்ட் ஆகி வந்திருக்க அப்படின்னு கலாய்க்கிறாரு அவங்க அப்பா. ஏன்னா இவன் தோட எல்லாம் வந்துட்டு நல்லா சுடுதண்ணி ஊத்தி பொங்கி போயிடுச்சு. ஆமா எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினோட மூஞ்ச கிட்ட போய் பார்த்தான்ல, அதை நினைச்சு அவன் பாட்டு தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அடே என்னதாண்டா உனக்கு ஆய் தொலைஞ்சது, எதனா காத்துக்காரு படிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி கேக்குறாங்க. அவன் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த காப்பு கட்டுறது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிளஸ் பண்ண போறாங்களாம் ஹீரோயினை. அவ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா இந்த ஊருக்காக, அதனால அவ ரொம்ப நல்லா இருக்கணும், அவளோட சந்தோஷங்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டு இவங்க பிளஸ் பண்ணுவாங்களாம். எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் அவ கையில கயிறு கட்ட போறாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் அங்க நடக்குது. ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது அது விஷயம். ஒருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், உனக்கு வந்து நல்ல பிள்ளைங்க பிறக்கணும் அப்படி இப்படின்னு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் இவளுக்கு விஷ் பண்ணிட்டு எல்லாரும் வந்து உன்னை இந்த ஊர் சொந்தமா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கயிறு கட்டிட்டு போறாங்க. எல்லாரும் கட்டிடுறாங்க ஹீரோவை தவிர. நிறைய வேற காசு இந்த வாட்டி சம்பாரிச்சிட்டாங்க இல்லையா, அதனால எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட் எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டைரக்டா வந்து ஹீரோ கிட்டே கேக்குறா, நீ இன்னமும் என் மேல கோவமா தான் இருக்கியா என்ன? இது வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு கயிறே கட்டல, ஏன் நான் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, வாங்க வாங்க சீக்கிரமா ஒரு பேர் குறையுது, நீங்க 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் ஐயோ எனக்கு இந்த டான்ஸே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றா. அதுல ஒன்னும் இல்ல, கையை இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு, காலை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு, அவ்வளவுதான் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த டான்ஸ் ஸ்டெப்புமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எல்லாருமே பேரா ஆடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டிம்பிள் என்ன பண்றா அப்படின்னா வேக வேகமா வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி நசிக்கிடுறா டான்ஸ்ல. ஹீரோயின் என்ன பண்றான்னா அவ காலை பிடிச்சி மிரிச்சு விட்டுறா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல இவளுங்க 2 பேரும் கொடுமை பொடி சண்டை போட ஆரம்பிச்சிடறாளுங்க. கஷ்டப்பட்டு அந்த சண்டையை நிறுத்திட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றானுங்கன்னா நல்லா சரக்கை ஊத்தி கொடுத்துட்றானுங்க. இது வந்து ஜூஸ் மாதிரி தான் இருக்கும், தைரியமா குடிங்க அப்படின்னு உடனே இவளுமே நிறைய குடிச்சிடுறா. அப்பவும் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கம்மியா குடி அப்படின்னு சொல்றான். அவ அதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயின் கண்ணா பின்னான்னு ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் நடுவுல போய் நின்னுக்கிட்டு எல்லாருமே போதையில தான் இருக்காங்க. அவங்களுமே எக்கச்சக்கத்துக்கு ஆடுறாங்க. ஹீரோ ஐயோ கடவுளே அப்படின்னு தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே டிம்பிள் அங்க வந்துடுறா. வந்த உடனே நானும் தான் போதையா இருக்கேன், என்ன கொண்டு போய் விடு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அப்படின்னும் போது இவனுங்க 2 பேரும் அவ்வளவுதானே டி செல்லம், வா வா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம், பத்திரமா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிடுறானுங்க. ஹீரோயின் போதையில பயங்கரமா ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இத்தனை ஆளுங்க கூட எல்லாம் இருந்ததே இல்லை, எனக்கு ரிலேட்டிவ்ஸும் இருந்தது இல்ல, எங்க அப்பா கூட என் கூட டைமுக்கு உட்காந்து பேசினதே கிடையாது என் அண்ணனை தவிர. என் அண்ணனும் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையாயிட்டேன், நான் எப்பவுமே லோன்லியா தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு மயங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவளோட கையில அந்த கயிறை கட்டி விடுறான். அப்ப அவனோட ஆசை என்ன அப்படின்னு சொல்றான், உனக்கு பிடிச்ச மாதிரியும் எந்த நேரமும் உன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் ஒரு ஆள் உனக்கு கிடைக்கணும், அவன் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணணும், உன் கூடயே இருக்கணும், உன்னை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து வெளியில போனா எல்லாரும் ஹீரோயினை பார்த்து ஒரு மார்க்கமா சிரிச்சிட்டு போறாங்க. ஏன்னா ஹீரோயின் போட்ட ஆட்டம் அப்படி. அப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வரானுங்க. ஏன்டா எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ஓடுது. இவ ஆடின ஸ்டெப் எல்லாத்தையும் ஆடி ஆடி அவனுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன, நீ மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத, என்ன அளவுக்கு நீ மைக்கேல் ஜாக்சனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஆடிட்டு இருந்த அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. ஐயோ மான மரியாதெல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லி இப்பதான் யோசிக்கிறா ஹீரோயின். ஹீரோ எங்கேயோ போறான், வேக வேகமா போய் கார்ல ஏறிக்கிறா. எதுக்காக என் கூட வர அப்படின்னு கேட்கும் போது, இது பாரு 2 நாளுக்கு நான் ஊர் மக்கள் கண்ணில் படாம இருக்க போறேன், என் மான மரியாதெல்லாம் போச்சு, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க, தயவு செஞ்சு நீ வரதுக்கு ஈவினிங் ஆகல, உன் கூடிய என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி, எனக்கு எல்லாமே மறந்து போச்சுதான், ஆனா நைட்டு நீ வந்து எனக்காக வேண்டிக்கிட்ட பத்தியா, அது மட்டும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி சரி ஞாபகம் இருந்தா போய் கவனம் உட்காரு, ஏன்னோ டிரைவ் பண்ணும் போது டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்றான்.
ஹீரோ எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்கறதுக்காக தான் கூட்டிட்டு போறான். இவனுக்கு ஹீரோக்கு காஃபி ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆசை போல. அது மட்டும் இல்லாம இவனோட ஓன் பிராண்ட் ஒரு காஃபி கொட்டையே வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்னு கூட பயங்கர ஆசையில இருக்கான். அதனால இவன் கிட்ட தான் நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது அப்பதான் சொல்றான், நம்ம மாமாவோட ஒரே தங்கச்சி இவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஹீரோ வந்து சைலண்டா இரு அப்படின்னு சைகை காட்டுறான். அப்பதான் இவன் என்ன சொல்றான், ஹீரோக்கு காஃபியே ஒரு காலத்துல பிடிக்காது தெரியுமா, காஃபி குடிச்சா வாந்தி எடுத்துருவான் அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்றீங்க நீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்கிறா. ஆமா, அப்ப எப்ப காஃபி குடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு கேட்கும் போது அவன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருந்தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் வந்து காஃபியை மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன கேட்குறான்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, உனக்கு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு டிம்பிளும் அங்க இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போறானா ஏதோ தேவையான பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்காக. அப்ப வந்து நம்ம அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினையும் கூட்டிட்டு போடா, அவ வந்ததுல இருந்து எங்கேயுமே போல எதையும் சுத்தி பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே டிம்பிள் என்ன சொல்றான்னா அப்ப நானும் கூட போவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவா 2 பேரையும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு வந்தே ஆகும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல குட்டி பையன் நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே சீக்கிரமா கிளம்பிடுறாங்க. இதை பாருங்க, யாரும் எதையும் தொடக்கூடாது, தேவையில்லாம எந்த பூவையும் பறிக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஒரு சின்ன பூச்சா இருந்தா கூட அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினா கொஞ்சம் தொலைவு அவருக்கு மலை ஏறின உடனே முடியாம போயிடுதா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா வா கை கொடு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்றான். இது பாரு, இதுக்குதான் இந்த போனதெல்லாம் கூட்டின்னு வராதுன்னு நான் சொன்னேன், இல்லைன்னா பாரு நம்ம தான் தோல்ல தூக்கி சுமக்க வேண்டியதாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு டிம்பிள் சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கொலவெறி ஆயிடுது. ஒன்றும் தேவையில்லை, நானே நடந்து போய்க்கிறேன், உன் கையை தொட்டா வேற அதுக்கப்புறம் உன் ஆளு லையா லையா லையான்னு கத்த ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிடுறா. கஷ்டப்பட்டு மலை உச்சியில போய் உட்காந்துடுறாங்களா. அந்த டைமுக்கு ஹீரோ சொல்றான், உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லி இன்னொரு வாட்டி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட. நல்லாதான் இருக்கு, ஆனா கண்டிப்பா நான் மறுபடியும் இந்த மாதிரி ஏரியெல்லாம் இங்க வரவே மாட்டேன், நான் போட்டோலயே எங்கன்னா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் குட்டி பையனும் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப டிம்பிள் என்ன சொல்றான்னா என்னையும் என் ஆளையும் ஒரு போட்டோ எடு அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினும் எடுக்கிறேன்ற பேர்ல 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்றா. அவளால போஸ் கொடுக்கவே முடியல டக்கு டக்குன்னு. அதுக்கப்புறமா அந்த போட்டோ வாங்கி பார்த்தா அவளுக்கு செம்ம காண்டாயிடுது. எல்லாத்துலயும் அவ கண்ணை மூடி இருக்கா. இதுக்கு நீ எடுக்காமே இருந்திருக்கலாம்டி, எதுக்காக இவ்வளவு கேவலமா போட்டோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ போனை வாங்கி மொபைல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அந்த குட்டி பையன் எடுத்த செல்ஃபில ஹீரோ பேக் சைட்ல இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற மாதிரி ஆயிடுதா. அழகா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஹீரோயின் கூட அந்த போட்டோல அவன் இருக்கிறத பார்த்து. ஸோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.